என்னங்க சொல்கிறீங்க? பிளேன்குள்ளே க்ரொக்கடைலா? க்ரொக்கடைல் வந்தனால பிளேன் கிராஷ் ஆகிடுச்சா? பிளேன்குள்ளே இருந்தவங்க எல்லாரையும் இறந்துட்டாங்களா ஒருத்தவங்கள தவிர? இதெல்லாம் சினிமாவில் பார்த்தீங்களா? இல்லை, உண்மை கதையா? ஆமாங்க, உண்மை கதை தான். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் சத்யபிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். இது உண்மை கதை தாங்க, சினிமா கதை இல்லை. 2010 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. அப்போ ஒரு 21 பீப்புளோட ஒரு ஸ்மால் ஏர்க்ராஃப்ட் அவங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த ஏரோப்ளேன் கிராஷ் நடந்துச்சு. இனிஷியலாக இன்ஜின் ஃபெயிலியர்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அந்த பிளெயின்லேருந்து சர்வைவ் ஆகி ஒருத்தர் வெளியே வந்தார். அவர் சொன்ன ஸ்டோரி தான் இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னே எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, எப்பயும் போல் பிளேன் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த பிளேனில் இருந்த ஒரு க்ரூ மெம்பர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக் ஆடுறத பார்த்தாங்க. அப்படி பார்த்துருக்கப்போ என்னாச்சுன்னா, அந்த பேகை திறந்தாங்க. என்ன ஆடுதுன்னு பார்க்குறதுக்கு. திறந்தோடனே அதுக்குள்ளார இருந்து ஒரு க்ரொக்கடைல் வெளியே டக்குன்னு எகிரி குதிச்சிச்சு. க்ரொக்கடைல் எகிரி குதித்த உடனே என்னாச்சுன்னா, எல்லா பேசஞ்சரும் அலறி அடித்தாங்க. அலறி அடிச்சுட்டு அவங்க எல்லோரும் முன்னோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. முன்னோக்கி ஓட ஆரம்பித்தனால வெயிட் இன்பேலன்ஸ் ஆகிடுச்சு. வெயிட் இன்பேலன்ஸால் பிரெயின் அதோட கண்ட்ரோலர் இல்லாமல் நகர ஆரம்பிச்சிச்சு. பைலட் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் பைலட்டால் பிளெயினை ஒழுங்காக லேண்ட் பண்ண முடியல. ஆமாங்க, பிளெயின் கிராஷ் ஆயிடுச்சு. அதில் இருந்த எல்லாருமே ஒருத்தவங்கள தவிர இறந்து போயிட்டாங்க. அந்த ஒருத்தவங்க தான் இதனால தான் பிளெயின் கிராஷ் ஆச்சுன்றத சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த க்ரொக்கடைல் அப்படியே பாதியிலே நடுவில் எகிரி குதிச்சு. ஆனால் அது உயிரோடு இல்லை. வெளியில் ரெஸ்கியூ டீம் அதை கொன்னுட்டாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம 2 விஷயத்த பார்க்கணுங்க. ஒன்று, எப்படி இந்த க்ரொக்கடைல் அந்த பிளேனுக்குள்ளே வந்துச்சு? ஏன் ஒரு பர்சன் எல்லாரோட லைஃப்பையும் ரிஸ்கில் ஆக்குனார்? எப்படி அந்த ஒரு பர்சன் ஸ்மகிள் பண்ணுறதுக்காக க்ரொக்கடைலை செல்ஃபிஷாக யோசித்து எல்லாரையும் சாகடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு? இன்னொரு விஷயம், அங்கே இருந்த க்ரூ நம்பர் அந்த இதை பார்த்து பேனிக் ஆகாமல் இருந்திருந்தா, எல்லோரும் ஓடாமல் இருந்திருந்தா அவங்கெல்லாம் இந்நேரம் உயிர் போயிச்சிருப்பாங்க. இது மாதிரி தாங்க சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம டென்ஷன் ஆகிறதுனால நம்ம பேனிக் ஆகாமல் அந்த நிமிஷம் ஒரு நல்ல தெளிவாக யோசித்து என்ன பண்ண முடியுன்றத கரெக்டாக பண்ணால் போதுங்க. நம்ம நிறைய சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க சப்ஸ்கிரைப் டு மை சேனல் எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத். நன்றி, வணக்கம்.